ஹாய், போன சம்மில் டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் டென்ஷன் மெம்பர் பார்த்தோம். இந்த இதோட டிசைன் ப்ரொசீஜர் வந்து டிசைன் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஃபார் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம டிசைன் ப்ரொசீஜர் போடுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு ஸ்டெப் 1 வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹீல்டிங். போன இதில் பார்த்த மாதிரி தான். ஸோ டென்ஷன் கண்டுபிடிக்கிறனாலே இந்த ஒரு 3 ஸ்டெப் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ அப்போ அதுக்கு பேஜ் நம்பர் 32 TDG = AGFY டிவைடட் பை காமா எம் நாட். ஏஜியோட வேல்யூ வந்து ஆங்கிளுக்கு வந்து நம்ம வந்து கொஷின்லேயே வந்து செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் ISA 90x60x8 mm அந்த மாதிரி கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி சப்போஸ் கொஷினில் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போய் SP 6(1) போய் நம்ம கோட் புக்கில் ஸ்டீல் டேபிளில் போய் நம்ம பார்க்கணும். ஸோ செக் பண்ணும்போது நமக்கு ஏஜி வேல்யூ அங்கேயே கொடுத்துருப்பாங்க. அந்த செக்ஷனுக்கு அந்த ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் கொடுக்கல, நமக்கு வந்து செக்ஷனே கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஏஜி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போது டேபிள்லேருந்து செக் பண்ணி ஏஜி வேல்யூ போட்டுட்டோம். ஸோ இப்போ இது வந்து டயக்ராம் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆங்கிள் அப்படின்னும் போது ஒரு எல் ஷேப். ஸோ இந்த இது வந்து கசட் பிளேட்டில் போல்ட் பண்ணுறாங்க. அந்த போல்ட் வந்து எந்த இடத்துல ஒரு பிளேட்டில் இருக்குது. ஸோ வந்து இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த எல் ஸ்டார்ட் ஆகுதுல, அது வந்து லென்த் 1, இதோட பிரெத்து வந்து L2. அதை வந்து நம்ம டபிள்யூன்ற வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்தது அதுக்கு இந்த இடத்துல போல்ட் பண்ணுறோம்ல, இந்த போல்ட்டை தான் இந்த பிளேட்டில் போட்டு எத்தனை போல்ட், இப்போது நம்பர் ஆஃப் போல்ட் கண்டுபிடிப்போம். அந்த போல்ட்டை வச்சு நமக்கு வந்து போல்ட் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பிளேட்லேருந்து இந்த லாஸ்ட் போல்ட்டோட மிட் வரைக்கும் சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து B1. இந்த சென்டர் ஆஃப் போல்ட் ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் சென்டர் ஆஃப் போல்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சென்டர் டு சென்டர் அது வந்து LCன்னு எடுத்துப்போம். இப்போது இந்த ஹோல் பிளேட்டோட பிரெத்து நமக்கு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இப்போது 100 கொடுத்துருக்காங்கன்னா பிளேட்லேருந்து சென்டர் ஆஃப் போல்ட் வேர்ட்டிக்கலாக பார்க்கும்போது அதை நம்ம WIன்னு எடுத்துப்போம். அதுதான் அதிகமாக இருக்கணும். கீழேருந்து மேலே போகும்போது அது அதிகமாக இருக்கணும். லைக் 100 இருக்குன்னா இங்கே 60, மேலே 40 அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ 40ங்கிறது இந்த இடத்துல B2 நம்ம எடுத்துப்போம். கொஸ்டினில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா இப்போவே வந்து B2, B1, LC, WI, L1, L2, LW இதெல்லாமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ரப்சர் ஆஃப் கிரிட்டிக்கல் செக்ஷன். இது வந்து பேஜ் நம்பர் 33ல் இருக்குது. ஸோ சிங்கிள் ஆங்கிள்னு கொஷின்லேயே கொடுத்ததுனால ஆங்கிளுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் 0.9 இந்த ஃபார்முலா. ஸோ பீட்டாக்குமே இந்த ஃபுல் ஃபார்முலா வந்து கோட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு சால்வ் பண்ணணும். இப்போ அதான் சொன்னல, நான் அந்த டயக்ராம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ L2 தான் வந்து இந்த Wக்கு வேல்யூ நம்ம L2 இந்த டிஸ்டன்ஸ் எடுப்போம். அடுத்தது BS ஃபார்முலா நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும், W + WI - T. ஸோ அடுத்தது வந்து ANC ஃபார்முலா AG0 ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், L1 - D0 - T/2 × T. AG0க்கு L2 - T/2 × T. இதெல்லாமே ஃபார்முலா நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும், கோட் புக்கில் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து டியூ டு பிளாக் ஷியர் வந்து பேஜ் நம்பர் 33ல் கொஷின் இந்த ஃபார்முலா இருக்கும். TDB = இந்த ஃபார்முலா. இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து 4 ஃபார்முலா AVG, AVN, ATG, ATN இதெல்லாமே வந்து நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். போன சம்மில் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் டென்ஷன் மெம்பர். ஸோ டென்ஷன் மெம்பரில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தாங்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டெப் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, 3 ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அந்த 3த்துல எது லீஸ்ட்டாக இருக்கோ அதுதான் ஸ்ட்ரென்த் ஆஃப் டென்ஷன் மெம்பர்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.